எல்லாத்துக்கும் மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு கிறிஸ்மஸ். இந்த நல்ல நாளில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அஸ் பீங் ஹியர் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் நான் சின்ன பசங்களுக்கு புரியற மாதிரி சிம்பிளாக சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆதியில் தேவன் இருந்தார், தேவன் கூட ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 crore ஏஞ்சல்ஸ். 100 crore ஏஞ்சல்ஸை தேவன் 3 பார்ட்டாக பிரிச்சிருந்தார். 3 பாட்டுக்கு 3 லீடர்ஸ் போட்டார். யாருன்னா லூசிஃபர், மைக்கேல், கேப்ரியல்னு 3 லீடர்ஸ் போட்டார். லூசிஃபரும் அவன் கீழே இருக்கிற தூதர்களும் துதிக்கிற கூட்டம்னால தேவன் நிறைய பவர்ஸ் குத்து வச்சிருந்தார். லூசிஃபர் அவன் கீழே இருக்கிற தூதர்களும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, பெருமைப்பட்டாங்க. நானும் தேவனை போல ஆவேன், நானும் தேவனோட சிங்காசனம் உட்காருவேன்னு மிஸ்யூஸ் பண்ணி பெருமைப்பட்டனால தேவன் கோவப்பட்டு லூசிஃபர் அவன் கீழே இருக்கிற தூதங்களையும் பூமிக்கு தள்ளிட்டார். பூமிக்கு தள்ளும் போது ஹெல்லுன்னு ஒரு பிளேஸ் அவங்களுக்காக மட்டும் கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தேவனுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும்போது அவர் யோசிச்சார், விழுந்து போன தூதருக்கு ரீப்ளேஸ் பண்ண ஆசை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். அப்படி யோசிக்கும் போது ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணலான்னு யோசிச்சு ஆதாம் ஏவாள் 2 பேரை கிரியேட் பண்ணிட்டு டெய்லி அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அப்போ தான் லூசிஃபர் அதை பார்த்துட்டு நம்மளுக்கு எதிராக காம்படிட்டர் வந்துட்டாங்க, அவங்கள நம்ம இருந்த இடத்த போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு அவன் தந்திரமாக யோசித்து பாவம் செய்ய வச்சனால அவங்க ஆதாம் ஏவாள் ஹெவனுக்கு போகிற தகுதியை இழந்துட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களும் தகுதியை இழந்துட்டாங்க. அப்படியே நம்மளும் தகுதியை இழந்துட்டோம். அப்போ எப்படி ஹெவனுக்கு போகிறோன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இது என்னன்னு கேட்குறீங்களா? தேவன் நம்ம மேலே இறக்கப்பட்டு நம்ம திருப்பி ஹெவனுக்கு வர எலிஜிபிளாக ஒரு வழியை கிரியேட் பண்ணணும்னு யோசிச்சு ஒரு ப்ராசஸை கிரியேட் பண்ணார். அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2 பேரை கொடுத்துருக்காரு. யாருன்னா ஜீசஸ் கிரைஸ்டும் ஹோலி ஸ்பிரிட்னு 2 பேரை கொடுத்துருக்காரு. இந்த ப்ராசஸ் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு வருத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வழியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, யூனிக்கான வழியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த வழிக்கு ஒரு கேட் இருக்குது, அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த கேட் எப்போ திறக்கும்னா, நம்ம எப்போ ஏசு கிறிஸ்து நம்ம பாவத்துக்காக மரிச்சாருன்னு விசுவாசிக்கிறோமோ அப்போ அந்த கேட் திறக்கும். அந்த கேட் திறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வழியில் நடக்கணும்ல. நம்மளுக்கு அது தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? இப்படி தான் தெரியும். ஆனால் யாருக்கு தெரியும்? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம டெய்லியும் ஹோலி ஸ்பிரிட் அவர் சொல்கிற மாதிரி அவர் கூட நடந்தோன்னா அவர் இந்த வழியில் கூட்டிகிட்டு போவார். நம்ம இந்த வழியில் நடந்தோன்னா நம்ம ஹெவனுக்கு போகிற எலிஜிபிள் ஆகும், அவர் ஆக வச்சிருவார். இந்த வழியில் நடந்தாலும் நம்ம உலகத்தில் என்னெல்லாம் பண்ணுமோ அதையும் பண்ண வச்சிருவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? ஹெவனுக்கு போய் எலிஜிபிளாக பிறந்திருக்கோம். எப்படி எலிஜிபிள் ஆகுறது? இயேசு கிறிஸ்து நியமிச்ச பாதையில் நம்ம நடந்தால் எலிஜிபிள் ஆகும். இப்போ நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், அதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுறீங்களா? தேவன் நம்ம மேலே இறக்கப்பட்டு நம்மளை திருப்பி ஹெவனுக்கு வர எலிஜிபிளாக நம்ம பிறந்துட்டோம்னா நம்ம ஆத்மா நித்தியமாக வாழும். அதுதான் இந்த கையில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த கயிறு என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி தான் நம்ம ஆத்மா என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். இதில் நம்ம சரீரத்தில் எவ்வளோ வருஷம் இருப்போம்? ஒரு 100 வருஷமா? நான் இவ்வளோ வைக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த வாழ்க்கை நம்ம சரீரத்தில் இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நம்ம இறந்ததுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை.
இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோமோ, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுதான் டிசைட் பண்ணும் இந்த வாழ்க்கையில் நம்ம ஹெவனுக்கு போவோமா ஹெல்லுக்கு போவோமான்னு. இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நியமித்த பாதையில் நடந்தோன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம ஹெவனுக்கு போகலாம், இல்லைன்னா போக முடியாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது தேங்க்யூ. பைபிள் ஒரு வேர்ஸ் இருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இங்கே பாருங்க, இக்காலத்து பாடுகள் இந்த கொஞ்ச காலங்கள், நம்ம வந்து 100 வருஷம் ஆனால் கோடி கோடியான வருஷம் நம்ம வாழ்க்கை வாழலாம். அதனால் இயேசு கிறிஸ்து நியமித்த பாதையில் நம்மளுக்கு வந்து பாடுகள் இருக்கதா செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பாருங்கள், கொஞ்சோண்டு தான், 100 வருஷம் தான். 100 வருஷத்துக்கும் 100 கோடி வருஷத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அப்போ 100 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பாடுகளை நம்ம மனப்பூர்வமாக ஏற்று நம்ம ஹெவனுக்கு போவோம், விரும்புவோம். இது உலக மக்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் தெரியும். இதுதான் உண்மையான அந்த கோடி வருஷம் தான் உண்மையான வாழ்க்கை. இந்த 100 வருஷம் வந்து நம்ம கொடுத்த கிரேஸ் டைம், நம்ம ஹெவனுக்கு போகிற எலிஜிபிளாக கொடுத்த டைம். ஸோ நம்ம வந்து அந்த 100 வருஷத்தில் தேவன் நியமித்த பாதையில் நம்ம நடந்து நம்மளும் ஹெவனுக்கு போவோம். அது உலக மக்களுக்கு சொல்லி ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போவோம். நான் இப்போ சொன்னதெல்லாம் அப்படியே சம்மரியாக உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம்? விழுந்து போன தூதர்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண பிறந்திருக்கோம். உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம தகுதியான மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். எப்படி தகுதியாவது? தேவன் நியமித்த அந்த பாதையில் நடந்தால் மட்டும்தான் நம்மளால் தகுதியாக முடியும். இது பைபிளில் எப்படி போட்டிருக்குன்னா, தேவனின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு போட்டிருக்கு. இதில் பாருங்க, இந்த வழியை அந்த வழியை தவிர வேற வேற வழி இருக்கு பாருங்க, நிறைய வழி இருக்கு பாருங்க. அந்த வழியெல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச வழி, நம்மளுக்கு பிடிச்ச வழி, உலக மக்கள் பார்த்து அவங்களை பின்பற்றும் வழி, அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நடக்கிற வழி. இது பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, மனுஷருக்கு செம்மையான வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள் அப்படின்னு போட்டிருக்கு. ஹோலி ஸ்பிரிட் கூட நடந்தால் என்னெல்லாம் பெனிஃபிட்? அவர் வந்து நம்மளை வந்து ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போய் எலிஜிபிளும் ஆக்கிடுவார். அவர் இந்த உலகத்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதையும் பண்ண வச்சிருவார். இப்போது நம்ம ஹெவனுக்கு போகணுன்னா அந்த வழியில் நடப்போம்னு தெரியும். இப்போது அந்த வழிக்கு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியும்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த வழியோட தன்மை என்ன, அந்த வழியோட தன்மை தான், அந்த வழி எப்படி இருக்கும், அந்த வழியில் நடக்கிறது எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹோலி ஸ்பிரிட் கூட டெய்லியும் நடக்கிறது, அது நம்ம அவர் சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் வழி நடத்துறது எப்படி புரிஞ்சு கொள்வது. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம இந்த வழியில் தான் நடக்கிறோமா, இந்த வழியில் தான் நடக்கிறோமா நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து வழி விலகி போயிடுவோம். இப்போது நான் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம டிசிஷன் எடுப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வழியை சூஸ் பண்ணுவோம். அதனால காடோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டான டிசிஷனும் கரெக்டான பாதையில் நடக்க முடியும். இப்போ ஏன்னா நம்ம இது அந்த வழியில தான் நடக்கணும், அந்த பர்பஸ், நம்ம பர்பஸ் சால்வ் ஆன மட்டும்தான் இயேசு கிறிஸ்து நம்ம உலகத்துக்கு வந்த பர்பஸும் இயேசு கிறிஸ்து சிலுவையில பண்ண சாக்ரிஃபைஸோட பர்பஸும் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நம்ம இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஏசப்பாவோட பர்த்டே. நம்ம வந்து எப்போவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது கொடுப்போம்ல, கிஃப்ட் கொடுப்போம்ல. இன்னைக்கு ஏசப்பாவுக்கு கிஃப்ட் கொடுப்போமா? என்ன கிஃப்ட்டுன்னு கேட்குறீங்களா? நம்ம
எப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நியமிச்ச பாதையை நல்லா தெரிஞ்சுட்டு அந்த வழியில தான் நடக்கணும்னு ஒரு தீர்மானம் எடுத்து அதை கிஃப்டா கொடுப்போமா? ஏன்னு கேக்குறீங்கன்னா நம்ம இந்த நம்மளோட பர்பஸ் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பர்பஸும் அவர் சிலுவையில பண்ண சாக்ரிஃபைஸும் கம்ப்ளீட் ஆகும். Our decision to walk in God's ordained path is the best ever gift we can give to God. அப்படின்னு நான் இந்த சொல்லி ஸ்பீச்சை முடிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்த பாஸ்டர்களுக்காக நன்றி.